ஹாய் குட்டீஸ், சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிந்தனை என்னன்னா, இன்சொல் வாழ்வை இனிமையாக்கும், வன்சொல் வாழ்வை வன்மையாக்கும். இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. கவிதா, தேவி ரெண்டு பேரும் நல்ல தோழிகளா இருந்தாங்களாம். இருந்தாலும் அவங்க பக்கத்து பக்கத்து வீடு, ஒரே வகுப்பு தான் படிச்சாங்க. அதுல கவிதாங்கிறவ கொஞ்சம் அழகா இருப்பா. ஆனா அவ நல்லா அழகா பேசவும் செய்வாளாம், எல்லாத்தையும் இனிமையாவும் பேசுவாளாம், எல்லாத்தையும் சந்தோஷமாவும் பழகுவாளாம். ஆனா தேவிக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்குமா. ஏன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளைல நல்லாதாம்மா இருந்தா, ஆனா இப்ப ஏன்னு தெரியல இவ்வளவு கோவப்படுறா. கவிதாவை கூப்பிட்டு பேசினாங்களாம். கவிதா, தேவி உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ எப்படியாவது அவள்கிட்ட சொல்லி கோவப்படாம கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லுமா. நாங்க சொல்லான்னா கேட்க மாட்டேங்கிறா, நீயாச்சும் சொன்னீன்னா அவ கேப்பா அப்படின்னோடனே, சரி நான் சொல்றேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி கவிதாவும் ஒத்துக்கிட்டாலாம். சரி, அவளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்டா வெளியில போகும்போதும் இல்ல சந்தோஷமா விளையாடும் போதும் கோவப்படாத தேவி அப்படின்லாம் சொல்லி பார்த்தாலாம். இவ கேட்குற மாதிரி தெரியல. சரி, நம்ம ஒரு நாள் இவளுக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா அவள் வீட்டுக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம், அவளுக்கு ஒரு gift ஒன்று வாங்கி கொடுத்து அப்ப நம்ம சொல்ற விதத்துல சொன்னா அவ கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் முடிவு பண்ணி வீட்டுக்கு போயிட்டாலாம். ஒரு நாள் தேவிக்கு பிறந்த நாள் வந்துச்சான். அதே மாதிரி கவிதா என்ன பண்ணா, தேவிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு gift ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு, தேவி உன்னோட பிறந்த நாள் இன்னைக்காவது நீனு நான் சொன்ன மாதிரி சபதம் எடுத்துக்கோ, கோவப்பட்டீன்னாக்கா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, உன் முகமும் அழகா இருக்காது, அதனால இன்னையில சபதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு தேவியும் ஒத்துக்கிட்டாலாம். அன்னையில இருந்து தேவியும் சந்தோஷமா, சரி எல்லாரும் நம்மள சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்ம இனிமேவாது கோவமா பேசாம இப்படிலாம் இருந்தோம்னாக்கா நம்மளும் நல்லா இருக்கலாம் போல இருக்கு, நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இதுதான் நம்ம இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்கள். இனிமையான சொற்கள்னா என்னது, எல்லாத்தையும் சந்தோஷமா பேசணும், கோபமா பேசக்கூடாது. அதாவது வன்சொல் அப்படின்னாக்கா கோபமா பேசுறது. அந்த கோபமா பேசணும்னாக்கா நமக்கு என்ன ஆகும், யார்கிட்டையும் எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம், சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில கோபங்கிறதே படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல குட்டீஸ், உங்களுடைய பிறந்த நாள்லாம் வந்ததுன்னா நீங்க என்ன செய்யறீங்க, வீட்டுல தோட்டம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு செடியை வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி கெட்ட குணங்களை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்சொல் வாழ்வை இனிமையாக்கும், வன்சொல் வாழ்வை வன்மையாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.